பவித்ரா சூப்பராக பேசுனீங்க, பயங்கரமாக பேசுனீங்க. நான் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறேன் இந்த இடத்துல. அதாவது தன்னுடைய நண்பர் ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதை பார்த்து சகிச்சுக்கிட்டு இத்தனை நாளாக இருந்துட்டு பொறுக்க முடியாமல் பொங்கி எழுந்துட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இன்னைக்கு அதை பவித்ரா பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த வீட்டுக்குள்ள நான் லவ் பண்ணுறேன் நான் காதல் புறா அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கு ஒரு பொண்ணு தர்ஷிகா. யார் பின்னாடி? விஷால் பின்னாடி. பல இடங்களில் நம்ம அதை பேசியிருக்கோம். ஸோ எப்படியாச்சும் விஷாலை நம்ம கரெக்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளில் தர்ஷிகா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்தில் இந்த அம்மா ஃபஸ்ட்டு சேவ் ஆகலை, நான் பெஸ்ட் பிளேயர் தானே, என்னை ஏன் சேவ் பண்ணலை, ஃபஸ்ட்டு பிளேயரை மட்டும் முதல் ஆளாக சேவ் பண்ணுறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு ஒரு புலம்பல் வேறு. நீ கெட்ட கேடுக்கு ஃபஸ்ட்டு சேவ் ஒரு கேடு அப்படின்ற மாதிரி மக்கள் திருப்பி தர்ஷிகாவை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி போய்கிட்டு இருக்கப்ப இன்னைக்கு இந்த காலையில் இந்த ரஞ்சித்துக்கு அந்த ஒரு பிரச்சனை முடிஞ்ச பிறகு பவித்ரா ஜனனி தர்ஷிகா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தர்ஷிகா உங்ககிட்ட சில விஷயங்கள் நான் பேசணும், அதாவது இதை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன், ஆனால் நீ இதை எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரில, இருந்தாலும் நீ என் ஃப்ரெண்டு, உனக்கு ஒரு விஷயம் பாதிக்குதுன்னும் போது அது எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் பேசி தான் தீரணும். நீ விஷால் பின்னாடி சுற்றுறது நல்லா இல்லை, நீ அவனுக்காக சில விஷயங்கள் பண்ணுறது நல்லா இல்லை, நீ உன்னுடைய முன்ன பார்த்த தர்ஷிகா இப்போ இல்லை, நீ வேற மாதிரி மாறிட்ட, அவனுக்கு ஊட்டி விடுறது, அவனுக்காக கேர் பண்ணுறது, அவனை பற்றியே யோசிக்கிறது, இதெல்லாம் நல்லாவே இல்லை தர்ஷிகா. இது உன்னுடைய கேம், உன்னுடைய லைஃப் எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணுது, உனக்கு அது தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு தர்ஷிகா கிட்ட ஓப்பனாகவே கேட்குறாங்க. ஆனால் இந்த தர்ஷிகா அதை எதையுமே அக்செப்ட் பண்ணாமல், அப்படிலாம் இல்லை பவி, நான் எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் பண்ணுறேன், விஷாலுக்கும் எனக்கும் நடுவில் லவ்லாம் இல்லை, விஷாலுக்கும் உனக்கும் நடுவில் லவ் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும், அதை விஷால் சொல்லிட்டாப்புல. நீங்கள் விஷாலை லவ் பண்ணுறீங்களா இல்லையா, விஷால் மேலே பொசசிவ் ஆகுது, ரவா லட்டு செஞ்சு கொடுத்தது, அதை தான் கேட்டாங்க. இப்போ அந்த இடத்துல வேற யாராச்சும் இருந்து ரவா லட்டு செய்யணும்னு சொல்லியிருந்தா நீ விட்டுருப்பியா? நீ ஏன் அதை செஞ்ச? எதுக்கு நீ இப்படிப்பட்ட ஒரு பாசத்தையும் ஒரு பார்ஷாலிட்டி எதுக்கு ஒருத்தருக்கு காட்டுற? இது நல்லா இல்லை தர்ஷிகா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. செருப்பால் அடித்த மாதிரி கேட்குறாங்க. கடைசி வரைக்கும் இந்த பொண்ணு ஒத்துக்கவே இல்லையே. அப்படிலாம் இல்லையே, நான் எல்லாருக்காகவும் தான் பண்ணுறேன், எனக்கு யாருக்கு இருந்தாலும் நான் போயிருப்பேன், இப்போ ஜாக்லினுக்கு ஒரு பிரச்சனாலும் நான் போவேன், அருணுக்கு ஒரு பிரச்சனாலும் போவேன், அப்படித்தான் விஷால் மேலே எனக்கு லவ் இருக்குது, அது இருக்குது, நாங்கள் வெளில போய் நாங்கள் இது பண்ணிக்கிறோம், அதெல்லாம் இங்கே தேவையே இல்லையே, நான் உனக்கு ஒன்றுனாலும் நிற்க தானே செய்வேன் அப்படின்னு எவ்வளவுதான் தன்னை நியாயப்படுத்திக்க முடியுமோ அவ்வளவு நியாயப்படுத்திக்கிறாங்க தர்ஷிகா. ஆனால் ஒரு இடத்த கூட பவித்ரா விடவே இல்லை. ஸோ ஒரு விஷயத்தில் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுமே அதை நீங்கள் மாற்றிக்காமல் ரிப்பீட்டடாக அது பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் வாண்டடாக தான் பண்ணுறீங்க. அப்போ அதில் என்ன பின்வெளிகள் வந்தாலும் அதை சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் தர்ஷிகா இருக்கிறீங்க அப்படிங்கிறது இன்றைக்கி நீங்கள் பேசுகிறது மூலமாகவே நல்லா தெரியுது. உங்கள் ஃப்ரெண்டுக்கே அது தவறாக படும் பொழுது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு நீ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்கு நீ ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க சொன்னாங்கன்னா ஏன் அப்படி சொல்கிறாங்கன்றதை யோசிக்கலாம். ஆனால் அதுக்கு கொஞ்சம் கூட இடமே கொடுக்காம உங்களை நீங்கள் டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுல தான் தயாராக இருக்கிறீங்க. நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஏன் அவங்கள போய் உங்களோட கம்பேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? ஏன் நம்ம எங்கே இருக்கோம்? இந்த வாரம் நீங்கள் தான் வெளியில் போக போகிறீங்க, அப்போ அதை என்ன பண்ணுவீங்க? அப்போ வெளில போயிட்டு எதனால் நம்ம வெளியில் போகணுன்ற ஒரு ரீசன் உங்களுக்கு எப்போ தெரிய வரும்னா, நீங்கள் போய் வீட்டில் டிவி பார்க்கும்போது தான். சோஷியல் மீடியாவை எடுத்து நீங்கள் ஒரு நாள் அலசுனீங்கன்னா இந்த காரணத்துக்காக தான் நம்ம வெளியில் வந்திருக்கோம் அப்படின்னு தெரியும். அப்போ நீங்கள் என்ன மக்கள்கிட்டையும் போய் சொல்லுவீங்களா, விஷால் மேலே எனக்கு லவ்லாம் இல்லை, நாங்கள் சும்மா தான் பேசுகிறோம், அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னு சொல்லுவீங்களா? நாங்கள் தான் எல்லாத்தையுமே பார்க்குறோமே, இன்ச் பை இன்ச் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கட்டி பிடிக்கிற வரைக்கும் நீங்கள் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே பார்க்குறோமே. ஸோ தன்னுடைய ஃப்ரெண்டு திசை மாறி போகிறா, தப்பு பண்ணுறா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்து பொறுக்க முடியாமல் பவித்ரா ஜனனி இந்த இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணது ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பவித்ராவுடைய வளர்ச்சியும் நல்லாவே இருக்குது. இப்போ டிராஸ்டிக்காக அவங்களோட ஓட்டிங் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இன்னமும் பவித்ரா இதே மாதிரி இருக்கணும், ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி நிற்காமல் பேச வேண்டிய இடத்துல அவங்க பேசணும். ஸோ இது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். ஆக மொத்தத்தில் நான் ஒரு பழமொழிக்கு சொல்கிறேன், பழமொழி இல்லை, சும்மா கிண்டலாக சொல்கிறது தான், என்னதான் நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது குப்பை தொட்டியை தேடி தான் போகும் அப்படின்னு ஒரு ஜென்ரலான ஒரு வாக்கியம் இருக்குது. அப்படி என்னதான் தர்ஷிகா நீ பண்ணுறது தப்புன்னு சொல்லி பல பேரும் அட்வைஸ் பண்ணாலும் நான் அதை தான் பண்ணுவேன், எனக்கு அதுதான் தேவை அப்படின்னு ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னா அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களுடைய குழியை அவங்களே தோண்டிக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ நம்ம வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். பவித்ரா நீங்களும் வேடிக்கை பாருங்கள். மக்களாகி நீங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.